விசேஷத்திற்கு நகை வாங்குவது போல் நகை கடைக்குள் சென்ற கோல்மால் கும்பல். தங்க நகையை சுருட்டிவிட்டு போலி நகையை நைஸாக சொருகிய பெண். வாட்ஸ்ஆப்பில் வந்த தகவலால் இமை பொழுதில் தப்பிய தங்க நகை. சிக்கியதா மோசடி கும்பல்? நடந்தது என்ன? வீட்டுல விசேஷமுங்க, அதான் கொஞ்சம் நகை வாங்கலாம்னு வந்திருக்கோம்னு சிரிச்ச முகத்தோட சொல்லியிருக்காங்க ஒரு லேடியும் அவங்க கூட வந்த 2 ஆண்களும். ஃபர்ஸ்ட் செயின் பார்க்கணும்னு சொல்லி இருக்காங்க. 3 பேரையும் விழுந்து விழுந்து கவனிச்சிருக்காங்க கடைக்காரங்க. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் மட்டும்தான் கடைக்குள்ள வந்திருக்காங்க. இன்னொருத்தர் வாசல்ல நின்னுகிட்டு இருந்திருக்காரு. அப்ப அவங்க கையில வச்சிருந்த ஒரு செயினை காட்டி இதே மாதிரி எங்களுக்கு செயின் வேணும்னு சொல்லி இருக்காங்க. நம்ம கடையிலயும் அதே மாதிரி செயின் இருக்கு, இதோ காட்டுறோம்னு சொல்லி செயின் மாடல்ஸ் காட்டி இருக்காங்க. அப்ப கடையில இருந்த ஒரு செயினை காட்டி இது எங்களுக்கு ஓகேன்னு ஒரு முறை கழுத்துல போட்டு பார்த்துட்டு ஃபைனல் பண்றோம்னு சொல்லி இருக்காங்க. கடைக்காரங்களும் சரி மேடம்னு சொல்லி செயினை எடுத்து கொடுத்திருக்காங்க. பக்கத்துல உள்ள ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு அந்த பொண்ணு செயினை தன்னோட கழுத்துல போட்டு பார்த்திருக்காங்க. செயினை போட்டு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் தங்க செயினை திருடிக்கிட்டு அதுக்கு பதிலா போலியான செயினை நம்ம கிட்ட கொடுக்க போறாங்கன்னு கடைக்காரங்களுக்கு அப்ப தெரியல. அந்த நேரம் பார்த்து கடையோட முதலாளி வந்திருக்காரு. கடைக்குள்ள நின்னு செயினை பார்த்துக்கிட்டு இருந்த பெண்ணையும் ஆணையும் பார்த்ததும் முதலாளிக்கு ஏதோ உள்ளுக்குள்ள சந்தேகம் வந்திருக்கு. கடைக்கு வெளியில ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்கிறது யாருன்னு கடையில வேலை செய்யறவங்க கிட்ட கேட்டப்ப செயினை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க கூட வந்த ஆளுதான்னு சொல்லி இருக்காங்க. இதெல்லாமே நகைக்கடை ஓனருக்கு சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்தி இருக்கு. அப்பதான் 4 நாளைக்கு முன்னாடி மதுரையில உள்ள நகைக்கடையில போலி நகையை கொடுத்துட்டு ஒரிஜினல் நகையை திருடிக்கிட்டு போனதா நகைக்கடை ஓனர்ஸோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்த ஒரு நியூஸ் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. உடனே வாட்ஸ்அப் குரூப்புக்கு போய் பார்த்து அது என்ன ஏதுன்னு விலாவரியா பார்த்தப்ப ஒரு பெண்ணும் 2 ஆண்களும் சேர்ந்துதான் நகைக்கடைக்குள்ள புகுந்து திருட்டு வேலை பண்ணிட்டு போயிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப செயினை வாங்க போறதா சொல்லிட்டு இருந்த அந்த பெண்ணும் ஆணும் திடீர்னு இந்த செயின் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி கடை ஊழியர்கிட்ட கொடுத்திருக்காங்க. ஏன் சார், என்னாச்சு, எதுக்கு செயினை வேண்டாம்னு சொல்றீங்கன்னு ஊழியர் கேட்டுட்டே இருந்தப்ப அங்க வந்த கடையோட ஓனர் அந்த செயினை வாங்கி செக் பண்ணி இருக்காரு. ஓனர் செயினை ஒத்து பார்த்துட்டு இருந்தப்பவே சுதாரிச்சுக்கிட்ட அந்த 2 பேரும் நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணி இருக்காங்க. நகையை செக் பண்றதுக்காக அறைக்குள்ள போன ஓனரு அது போலி நகைங்கிறத கண்டுபிடிச்சு உடனே கடையில வேலை செய்யறவங்கள விட்டு அவங்கள பிடிக்க சொல்லி கத்தி இருக்காரு. ஆனா அதுக்குள்ள கடைக்குள்ள இருந்த பெண்ணும் ஆணும் மின்னல் வேகத்துல பைக் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. செயினை போட்டு பார்த்துட்டு சொல்றோம்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி நின்னு செயினை போட்டு பார்த்த கேப்ல தான் ஒரிஜினல் செயினை மறைச்சு வச்சுக்கிட்டு ஏற்கனவே கொண்டு வந்திருந்த போலி செயினை கடைக்காரங்க கிட்ட கொடுத்து எஸ்கேப் ஆக பார்த்திருக்காங்க. செயினை செக் பண்ணணும்னு சொல்லி ஓனர் அந்த செயினை எடுத்துக்கிட்டு உள்ள போனப்பவே நாம சிக்க போறோம்னு அந்த கேடி கும்பலுக்கு தோணி இருக்கு. அந்த பதட்டத்துல திருடன ஒரிஜினல் செயினை கடையிலேயே போட்டுட்டு எஸ்கேப் ஆகி இருக்காங்க. கடையில வேலை பார்க்கறவங்க அவங்கள விடாம துரத்திட்டு போயிருக்காங்க. ஆனா கடைக்குள்ள வந்து செயினை பார்த்த ஆணும் பெண்ணும் எங்க போனாங்கன்னே தெரியல, மிஸ் ஆயிட்டாங்க. ஆனா வாசல்ல நின்னு யாராச்சும் வராங்களான்னு பார்த்துக்கிட்டு நோட்டமிட்டுக்கிட்டு இருந்தவரை ஊழியர்கள் மடக்கி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் பிடிபட்ட ஒருத்தங்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. விசாரணையில அவரு திருச்சி திருவரம்பூரை சேர்ந்த திருநாவுக்கரசுன்னும் இந்த கும்பல் தான் கடந்த 15ஆம் தேதி மதுரையில் உள்ள ஒரு நகை கடையிலையும் இதே மாதிரி போலி நகையை கொடுத்துட்டு ஒரிஜினல் தங்கத்தையே திருடிட்டு போனதும் தெரிய வந்திருக்குது.
எந்த கடையில போய் கைவரிசை காட்ட போறோங்கிறது முன்கூட்டியே செலக்ட் பண்ணி அந்த கடைக்கு தங்களோட கும்பல்ல இருந்து ஒரு பெண்ணையோ ஆணையோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த கடைக்கு நகை வாங்குற மாதிரி அனுப்புவாங்களாம். அங்க அந்த கடையோட நிலவரம், செக்யூரிட்டி எல்லாம் எப்படி இருக்கு, கடைக்காரங்களை ஈஸியா ஏமாத்திட்டு ஓடுறதுக்கு வசதியா இருக்குமா, எப்படி பல்வேறு கோணங்கள்ல பார்த்து நோட்டமிடுவாங்களாம். அதே மாதிரி செயின் மாடல்ஸ பார்த்து சொந்தக்காரங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லி அதை போட்டோ எடுத்து வச்சுப்பாங்களாம். அடுத்து இன்னொரு நாள் வந்து செயினை வாங்குறோம்னு சொல்லி கிளம்பிடுவாங்களாம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்ட செயினை பார்த்து அதே மாதிரி இன்னொரு செயினை போலியா ரெடி பண்ணி அந்த போலி செயினை வச்சுதான் இப்படி மோசடி பண்ணிக்கிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்களாம். அதே மாதிரி பார்க்கிறதுக்கு ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போலி நகைய பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணிடுவாங்களாம். நகை கடைக்குள்ள செயின் வாங்குற மாதிரி வந்த அந்த பெண்ணு தான் இந்த கோல்மால் கும்பலுக்கே தலைமைன்னு சொல்லப்படுது. தப்பிச்சு போன அந்த பெண்ணையும் கூட இருந்த ஆணையும் பிடிச்சாதான் அவங்க இதே மாதிரி வேற எங்கெல்லாம் ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வேற யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற முழு விவரமும் தெரிய வரும்.